Hello students, இன்னைக்கு வந்து the appendicular skeleton பார்ட்லேருந்து பார்க்க போகிறோம். the appendicular skeleton இது வரைக்கும் கிளியராக இருக்கும் சாப்டர்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு appendicular skeleton, the bones of the upper and lower limbs along with their girdles constitute the appendicular skeleton. ஸோ appendicular skeletonனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பர் அண்ட் தி லோவர் லிம்ஸ்னா தெரியும் இல்லையா, கை கால், அலாங் வித் தியர் girdles constitute the appendicular skeleton. The appendicular skeleton is composed of 126 bones. So total 126 bones. First one, the pectoral girdle பார்க்க போகிறோம். The upper limb are attached to pectoral girdles. These are very light and allow upper limbs a degree of mobility not seen anywhere else in the body. Okay, upper லிம்புங்கிறது லிம்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், உடம்புலேயே வந்து கையை வச்சு எவ்வளவோ ஆக்ஷன் செய்கிறோம், ஃப்ரீ மொபிலிட்டி கிடைக்கிறது. தி girdle is formed of two halves. Each half of the pectoral girdle consists of clavicle or collarbone and scapula. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு ஹாஃப் இருக்குது. ஈச் ஹாஃப், ஒரு ஹாஃபும் என்னென்ன இருக்குன்னா, கிளாவிக்கல் இருக்குது, ஸ்கேப்புலா இருக்குது. கிளாவிக்கலுக்கு இன்னொரு நேம் வந்து காலர் போன். தி ஸ்கேப்புலா இஸ் லார்ஜ் தின் ட்ரையாங்குலர் போன் சிச்சுவேட்டட் இன் த டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த ரிப் கேஜ். ஸோ ரிப் கேஜோட டார்சல் சர்ஃபேஸில் ஒரு ட்ரையாங்குலர் போன் இருக்குது, அது ஸ்கேப்புலா. பிட்வீன் தி செகண்ட் அண்ட் தி செவன்த் ரிப், ஸோ அந்த ரீஜன் ஞாபகம் இருக்கும், செகண்ட்லேருந்து செவன்த் ரிப் அந்த ரீஜனில் தான் இதனோட ப்ரெசன்ஸ் இருக்குது. It has a slightly elevated ridge called the spine, which projects as a flat expanded process called the acromion. Acromion இந்த நேம் தெரிஞ்சுக்கணும், acromion. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து நியூவாக இருக்கும் இந்த டேர்ம்ஸ் எல்லாம். அக்ரோமியான், கிளாவிக்கல், ஸ்கேப்புலா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. தி கிளாவிக்கல் ஆர்டிகுலேட்ஸ் வித் திஸ் ப்ராசஸ். Below the acromion is a depression called glenoid cavity, which articulates with the head of the humerus to form the shoulder joint. ஸோ ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின், அது மாதிரி ஒரு ஹெட் ரீஜன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த ஹெட் ரீஜன் மாதிரி ஹியூமரஸோட ஹெட் ரீஜன், இது ஹெட் ஆஃப் தி ஹியூமரஸ். ஸோ அதனால வந்து ஆர்டிகுலேஷன் கிடைக்கிது, ஆர்டிகுலேஷன் ஃப்ரீ மூமெண்ட் கிடைக்கிது. Each clavicle is a long slender bone with two curvatures which lie horizontally and connect axial skeleton with appendicular skeleton. Okay, ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. appendicular skeleton பார்க்குறோம். ஃபஸ்ட்டு pectoral girdle பார்க்கணும். pectoral girdle எடுத்தோம்னாக்க என்ன சொல்கிறது, இந்த பிக்சரில் கூட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டர்னம் இதெல்லாம் போட்டிருக்கு இல்லையா, ஸோ பிக்சரை பார்த்தா கூட ஈஸியாக இருக்கும். the bones of இது என்ன சொல்லியிருக்காங்க, பெற்றிருக்கிறது அப்பர் லிம்ஸ் ஆர் அட்டாச்ட். அப்பர் லிம்ஸுங்கிறது நம்மளோட கை, அதெல்லாம் வந்து அட்டாச் தி பெக்டர் girdle. ஸோ அது அப்பர் லிம்ஸ் ரெண்டு இருக்குது, பெக்டல் girdle அது ரெண்டு ஹாஃபாக இருக்குது. ஓகே, தே ஆர் வெரி லைட் அண்ட் இது வேணாம். ஓகே, தி girdle இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் டூ ஹாஃப்ஸ்ன்னு சொல்லிட்டேன், ரெண்டு ஹாஃபாக இருக்குது. ஒன்ஸ் அகேன் பார்க்குறோம், ஒரு ஹாஃப் ஆஃப் த பெக்டர் girdle வந்து கிளாவிக்கல் ஸ்கேப்புலான்ற ரீஜன் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த செகண்ட் அண்ட் செவன்த் ரிப் ரீஜனில் ஒரு ட்ரையாங்குலர் போன் இருக்குது, தட் இஸ் கால்ட் அ ஸ்கேப்புலா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுது, ஸ்பைன் விச் ப்ரொஜெக்ட்ஸ் ஆஸ் ஏ ஃப்ளாட் எக்ஸ்பேண்டட் ப்ராசஸ் கால், அது ஸ்பைன் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு அக்ரோமியான்னு பேர். கிளாவிக்கலை பார்த்தோன்னா, கிளாவிக்கல் ஆர்டிகுலேட்ஸ் வித் திஸ் ப்ராசஸ். பிலோ அக்ரோமியான் கீழே இருக்கிறது ஒரு டிப்ரெஷன், ஒரு குழி மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் glenoid கேவிட்டின்னு பேர். which articulates with the head. ஸோ அந்த glenoid cavity ஒரு ஸ்கூப் அவுட் பண்ண மாதிரி ஒரு ரீஜன் இருக்கும், டிப்ரெஷன் மாதிரி. அந்த இடத்துல ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் இருக்கும், அது வந்து எனக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டோட டு ஃபார்ம் ஷோல்டர் ஜாயிண்ட், அப்போ தான் ஈஸியாக மூமெண்ட் கிடைக்கிது. ஈச் கிளாவிக்கல் இஸ் ஏ லாங் ஸ்லெண்டர் போன் வித் தட்ஸ் ஆல் டூ கர்வேச்சர். ஓகே, இது வந்து கிளியராக இருக்குது, இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட், அப்போ தான் எங்கெங்கே என்ன போன் இருக்குது அதனோட ஃபங்க்ஷன் என்னங்கிறது தெரியும். அப்பர் லிம்ப் consists of 30 separate bones and is specialized for mobility. அப்பர் லிம்புன்னு தனியாக பார்த்தா 30 போன்ஸ் இருக்குது அதில்.
ஸ்பெஷலைஸ்டு ஃபார் மேக்ஸிமம் மொபிலைசேஷன் உங்களுக்கு இங்கே கிடைக்கிது அப்பர் லிம்பில். த skeleton ஆஃப் ஆர்ம், த ரீஜன் ஆஃப் ஷோல்டர் அண்ட் எல்போ இஸ் த ஹியூமரஸ். ஸோ ஹியூமரஸுங்கிற ரீஜனில் என்னென்ன வருது? ஆர்ம் ஃபுல்லாக கை வருது. ஷோல்டர் அண்ட் எல்போ இஸ் தி ஹியூமரஸ். ஹெட் ஆஃப் தி ஹியூமரஸ் ஆர்டிகுலேட்ஸ் வித் முன்னாடியே சொல்லிட்டோம். ஹெட் ஆஃப் தி ஹியூமரஸ் ஆர்டிகுலேட்ஸ் வித் த glenoid cavity of the scapula and forms the shoulder joint. ஸோ அந்த இடத்துல தான் ஷோல்டர் ஜாயிண்டோட இந்த ஹியூமரஸ் வந்து இருக்குது. அங்கே வந்து ரவுண்டாக ஹெட் ரீஜன் இருக்கிறதுனால கையை ஃப்ரீயாக நம்மளால் ஸ்பின் பண்ண முடியாது. டிஸ்டல் எண்ட் ஆஃப் ஹியூமரஸ் ஆர்டிகுலேட்ஸ் வித் த டூ ஃபோரார்ம் போன்ஸ், தி ரேடியஸ் அண்ட் அல்னா. ஸோ அப்படியே ஹியூமரஸ் அப்படியே கீழே வரைச்சி ரெண்டாக ரேடியஸ் அல்னா அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு போன்ஸ் இருக்குங்க. தி ஃபோரார்ம் இஸ் த ரீஜன் பிட்வீன் தி எல்போ அண்ட் த ரிஸ்ட். ஓகே, ஃபோர் ஆர்ம் அப்படிங்கிற ரீஜன் எங்கே இருக்குது? எல்போ தெரியும் இல்லையா உங்களுக்கு? எல்போன்ற ரீஜன் அண்ட் ரிஸ்ட் இஸ் த ரீஜன் பிட்வீன் எல்போ அண்ட் த ரிஸ்ட். ஓகே, த டிஸ்டல் எண்ட் ஆஃப் த ஹியூமரஸ் ஆர்டிகுலேட்ஸ் வித் டூ ஃபோரார்ம் போன்ஸ் ரேடியஸ் அண்ட் அல்னா. ஸோ நல்ல கிளியராக புரிஞ்சுக்கணும். ரிஸ்ட்டுங்கிறது உள்ளங்கை தான் நம்ம சொல்லுவோம் ரிஸ்ட்டுங்கிறது. ஸோ எல்போங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த பூ அளப்போம்ல, முழம் அளக்கிறோம்ல பூ, அந்த ரீஜன் எல்போ. ஸோ இந்த ரீஜனை தான் நம்ம வந்து சொல்கிறது வந்து ஃபோர் ஆர்ம் அப்படின்னு. இந்த ரீஜனில் ரெண்டு போன் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரேடியஸ் அண்ட் அல்னா. ஃபோர் ஆர்ம் இஸ் த அதுக்கு தான் அந்த ரீஜன் கொடுக்குறாங்க. இஸ் த ரீஜன் பிட்வீன், எந்த ரீஜனுக்கும் நடுவில் இருக்கிறது ஃபோர் ஆர்ம்னா எல்போ, முழங்கை சொல்கிறோம்ல அந்த மொட்டி மாதிரி இருக்குல்ல அந்த ரீஜன், அண்ட் ரிஸ்ட்டுங்கிறது தெரியும் உங்களுக்குலாம். ஓலிக்ரேனன் ப்ராசஸ் இஸ் சிச்சுவேட்டட் அட் தி அப்பர் எண்ட் ஆஃப் தி அல்னா. அப்பர் எண்ட் ஆஃப் த அல்னாவோட அப்பர் ரீஜனில் ஆலிக்ரேனன் ப்ராசஸ்னு இருக்குது, விச் ஃபார்ம்ஸ் தி பாயிண்டட் போர்ஷன் ஆஃப் தி எல்போவோட பாயிண்டர் இட்டிச்சாலே அப்படியே ரொம்ப அப்படியே ஷாக் மாதிரி இருக்கும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் த பாயிண்டட் போர்ஷன் ஆஃப் தி எல்போ. தி ஹேண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கார்பல், மெட்டாகார்பல்ஸ் அண்ட் ஃபேலஞ்சஸ். அவ்வளோதான். கையில் இருக்கிற இந்த விரல்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிறது கார்பல், மெட்டாகார்பல், ஃபேலஞ்சஸ்ன்ற போன்ஸால் ஹேண்டு கம்ப்ரைசஸ் ஆஃப் 3. கார்பல்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். தி கார்பல், த ரிஸ்ட் போன் 18 நம்பர் ஆர் அரேஞ்ச் இன் 2 rows of 4 each. ஓகே, ஸோ கார்பல்னு பார்த்தோன்னா தி ரிஸ்ட் போன்ஸ், ரிஸ்ட்டுங்கிறது உள்ளங்கை, அதில் 2 ரோவாக மேலே 4 கீழே 4ன்னு அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக 8 போன்ஸ். ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ரிஸ்டோட ஆன்டீரியர் ரீஜன் ஹேஸ் டன்னல் லைக் அப்பியரன்ஸ் due to the arrangement of the carpal with the ligament. This tunnel is termed as carpal tunnel. ஸோ இந்த ரீஜனுக்கு பேர் கார்பல் டன்னல்னு பேர். ஓகே இது எழுதி கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பர் லிம். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் கார்பல்ஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் கம்ஸ் மெட்டாகார்பல்ஸ். ஓகே, மெட்டாகார்பல்ஸ், தி பாம் போன்ஸ் ஆர் 5 in number. ஓகே, பாமில் இருக்கிற போன்ஸ்னு எடுத்தோன்னா 5 போன்ஸ் இருக்குது, 5 in number. அண்ட் phalanges, the digit bones are 14 in number. ஸோ விரல்கள் தான் phalanges, அதெல்லாம் 14 இருக்குது நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு இது இருக்குது கார்பல். அந்த பிக்சரை பார்த்தா கிளியராக தெரியும். 4 + 4 8 அரேஞ்ச் ஆகிருக்கு. மெட்டா கார்பல்ஸ் பார்க்குறோம், phalangesன்னு பார்த்துருக்கோம். மெட்டா கார்பல்ஸில் வந்து 5 in number. ஓகே, மெட்டா கார்பல்ஸ் 5ஆக இருக்குது. அண்ட் phalanges, the digit bones are 14 in number. ஓகே, இந்த பிக்சரை பார்த்தா கிளியராக புரியும். பிக்சர் வந்து 9.8 எடுத்துக்கோங்க. இதில் கிளினாய்டு கேவிட்டி கிளியராக இருக்குது. ஷோல்டரோட அந்த ஆர்டிகுலேஷன் கிளியராக காட்டியிருக்காங்க. அக்ரோமியான், கிளாவிக்கல் போன், ஷோல்டர் ஜாயிண்ட், ஸ்கேப்புலா நல்லா இருக்குது இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. ஹியூமரஸ், இதுதான் ஹியூமரஸ் போன். எல்போ ஜாயிண்ட், இது ஆலிக்ரேனன் ப்ராசஸ் எல்போ ஜாயிண்டில் இருக்குது. அல்னா அண்ட் ரேடியஸ் தனித்தனியாக 2 போன் இருக்குது. அண்ட் ரிஸ்ட் ஜாயிண்டில் 4 + 4 8. மெட்டாகார்பல் phalanges கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ யூ மஸ்ட் ட்ரா திஸ் டயக்ராம். Next comes pelvic girdle. Pelvic girdle is a heavy structure specialized for weight bearing. So weight bearing க்கு தான் மெயின் இந்த pelvic girdleங்கிறது. It is composed of 2 hip bones called coxal bones that secure the lower limbs to the axial skeleton. Okay,
ஸோ இடுப்பு எலும்பு இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், பெல்விக் கர்டில்னு சொல்லுவோம். அதில் 2 பக்கமாக பகுதியாக இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் 2 ஹிப் போன்ஸ். நமக்கே அது தெரியும் நம்ம உடம்போட இது. அதுதான் 2 ஹிப் போன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கால்ட், அந்த போன்ஸுக்கு பேர் காக்சல் போன்ஸ் தட் செக்யூர் தி லோவர் லிம்ப் டு தி ஆக்சியல் ஸ்கெல். ஸோ லோவர் லிம்ப்னா அந்த காலை உடம்போடு சேர்க்கக்கூடியது, லோவர் லிம்ஸ் டு தி axial skeleton. Together with the sacrum and coccyx, hip bones form the basin like bony pelvis.